ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இங்கே இருக்கும்படி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான பாஸ்டர் இருதயராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷ ஆரம்பத்தில் பல நேரங்களில் இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டும் எனக்கு முடியாத ஒரு சூழலை ஆகிவிட்டது. ஆகிலும் பல மாதங்களுக்கு முன்பே இந்த ஆராதனையிலே நான் இருக்க வேண்டும் என்று இதை நாங்கள் தீர்மானம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது நாகர்கோவிலே விடிய காலம் வரைக்கும் இருந்துவிட்டு உங்களுக்காக அங்கே இருந்து நான் புறப்பட்டு வந்தேன். இருதராஜ் பேச ஆரம்பித்த உடனே நான் யோசித்தேன், அனிட்டாவும் பக்கத்தில் இருக்கிறது, இன்றைக்கு என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். எல்லாம் பேச விட்டுருந்தா இன்றைக்கி ஒன்றுமே முடிஞ்சிருக்காது. நம்ம மத்தியான சாப்பாடு இருக்குது, என் பிரசங்கம் இருக்குது, அதனால தான் நிறுத்தினாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகள் பாராட்டத்தக்கது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்காவிட்டால் இதை செய்ய முடியாது. பெரிய பெரிய பாஸ்டர்மார், பெரிய பெரிய பணம் உள்ளவர்கள், படிப்பு உள்ளவர்கள், அவரெல்லாம் இப்படி ஒரு சபையை கட்டி உங்களை இப்படி கச்சிதமாக கொண்டு வந்து வைக்க முடியலை. இனி உங்களையும் ஒரு 100 பேர் தான் நேற்று ராத்திரி கூட்டத்துக்கெல்லாம் வந்திருப்பீங்க. ஏன்னா அப்படி நம்புகிறேன். என் பேர் சாமுவேல், அதனால் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு கெதியாக எல்லாரும் என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுவதற்கு இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 25 ஆண்டுகள் நீங்கள் நிறைவு செய்து அடுத்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்திலேயும் நீண்ட காலங்கள் ஆண்டுடைய வருகை வரைக்கும் இந்த சபை நிலைத்திருக்கும். இன்னும் அநேக சபைகளை நீங்கள் கட்ட, அநேக கல்யாணங்கள் நடக்க, அநேக குழந்தைகள் பிரதிஷ்டை நடத்த, அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க, இது ஒரு சபையாக, ஒரு சங்கமாக, ஒரு குடும்பமாக இது நிலைத்திருக்க நான் வாழ்த்துக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் தீர்க்க ஆயுசை தருவாராக. இருதராஜ் குடும்பம் சென்றதான அந்த பாடுகள் மத்தியிலே நீங்கள் எல்லாரும் கூட நின்றீர்கள், நீங்கள் எல்லாரும் துணையாக நின்றீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். நான் ஸ்தாபனத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறேன், குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நிலைத்திருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் உங்களிடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று நான் நம்புகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறையாக வந்து போகிறேன். இந்த நாளுக்கென்று ஆண்டுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 47. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரம். நம்மளாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். ஆதியாகமம் 47, 47, 7, 8 and 9. இருக்கட்டும், என்ன வாசிக்க விடுங்க, என் பின்னால் வாசிங்க. முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதுங்க, கொஞ்சம் என்னோட உங்கள் ஸ்பீடுக்கு நான் வர முடியுமா? நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், ஸ்டெடியாக போவோம். அதனால் என்னோட சேர்ந்து வாசிக்க தயவு செய்து. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பிரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பிரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். இந்த வித்தியாசமான வேத பகுதியை நான் தியானிக்க, இந்த ஆராதனைக்கென்று அதை ஒரு செய்தியாக ஆயத்தம் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார்.
இதுவரைக்கும் இந்த பகுதியிலிருந்து யாரும் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டது இல்லை. நான் தான் கேட்குறேன். அதனால் இந்த பகுதி என்னை தொட்டது. இந்த பகுதியை வைத்து நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த ஆராதனையில் இது சொல்லுவது நன்றாக இருக்கும். யாக்கோபு என்கிறதான மனுஷன் அந்த ஈசாக்குடைய மகன், ஆபிரகாமுடைய பேரன். அதுதான் அந்த ஆதியாகமம் என்கிறதான புஸ்தகத்தை நான் விரல் விட்டு சொன்னால் 6 மனிதர்களிலே ஆதியாகமம் பூரணமடைகிறது. ஆதாம் அது ஒரு செக்ஷனாக போகும். பிறகு 6வது அதிகாரத்துக்கு வரும்போது நோவா, அது 2வது மனிதன். 3வது 12வது அதிகாரத்துக்கு வந்து விடுகிறோம், அது ஆபிரகாம். அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, அவன் கொஞ்சம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் சொல்ல விட நான் சிக்னிஃபிகண்ட் சொல்லலாம். கொஞ்சம் ரொம்ப அவனை பற்றி குறைச்சி தான் சொல்லியிருக்குது ஈசாக்கு. அப்புறம் யாக்கோபு நீண்ட சரித்திரங்கள் அவனை பற்றி சொல்கிறதான சமயத்தில். அப்புறம் யோசேப். இந்த 6 மனிதர்களுடைய சரித்திரத்தையும் வாசித்தா இந்த புஸ்தகம் ரொம்ப தெளிவாக விளக்கும். நேரம் எடுத்து வாசிங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இந்த 6 மனிதர்களை குறித்து, அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறதான விவரத்தை குறித்து, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான காரியங்களை குறித்து கொஞ்சம் நீங்கள் வாசித்தா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இதில் அவன் சொல்லும்போது யாக்கோபு ஒரு சந்ததியாக ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்கிறதான சமயத்தில் நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. ஆபிரகாம் ஒரு நாடோடியாக இருந்தான், நொமேடிக் லைஃப் ஸ்டைல். ஒரு இடமா போய் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லும்போது அவங்க வறுமையில் இருந்திருப்பாங்களா இருக்கும்? இல்லை, அப்படி கிடையாது. அப்புறம் செம பணக்காரன். இன்றைக்கு உள்ளதான டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியும் அந்த என்ன மஸ்கு, அருமையாக சொல்கிறீங்களே, அந்த மஸ்கு மாதிரியும் பெரும் பணக்காரன். அந்த ஊரில் அவன் பணக்காரன். திடீர்னு ஒரு ஏரியா வந்த உடனே, சண்டை வந்த உடனே, அந்த சண்டையில் 318 பேரை கொண்டுட்டு போனான். அவன் வீட்டில் 318 பேர் கைப்படிந்தவர்கள். அவ்வளவு பணக்காரர்கள், அவ்வளவு வேலையாட்கள் அவனுக்கு இருந்தார்கள். அதனால் அவனை பற்றி சொல்லும்போது, நீர் எங்களுக்குள்ளே கல்லறைக்கு பூமி வேணும்னு கேட்க போது, நீர் எங்களுக்குள்ளே ஒரு பிரபுவாக இருக்கிறீர், செல்வ சீமான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சொல்கிறாங்க. வெரி ரிச், பொன்னும் வெள்ளியும் உள்ளவர்கள். இப்போ எல்லாரும் போட்டிருக்கிறது பொண்ணு கிடையாது. நீங்கள், நான் அந்த பக்கம் பார்க்காம உங்களை பார்த்து பேசுகிறேன். எல்லாரும் பொண்ணு போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு நான் ஒரு கல்யாணம் நடத்தினேன். கல்யாணம் நடத்தினா பொண்ணு கொஞ்சம் லேட்டாக வந்தது. லேட்டாக வந்தால் என்னப்பா இவ்வளோ குழப்பமாகி போச்சு அப்படின்னு சொன்னால், அலங்காரம் பண்ணி அது வந்த உடனே கழுத்தில் அப்படியே போட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ அங்கங்கெல்லாம் க்ளீனாக போட்டு வந்த உடனே எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது என்ன ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? அப்போ நான் கேட்டேன், அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டேன், கேட்டிருக்கக்கூடாது. நான் கேட்டேன், ஏம்மா இவ்வளோ லேட்டு, ஜாய் அலுக்காசா, அவங்க இவ்வளோ உடம்பு முழுதும் ஜாய் அலுக்காசா இருக்குதே. யாரும் ஒரு சிரிப்பு சிரிக்கலை. அப்பந்தான் விளங்கிக்கிட்டேன் அது கவரிங் என்பதை நான் விளங்கி கொண்டேன். அப்பதான் நான் விளங்கிக்கிட்டேன், ஓஹோ நம்ம இது லேசான கேஸுன்னு நினைச்சோம், இது லூஸான கேஸாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்பந்தான் நான் விளங்கிக்கிட்டேன், பார்த்துக்கிட்டேன். அதனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது, பொன்னும் வெள்ளியும். அந்த ரூட்டு, இவன் ஐபிராத்து இதக்கேல் நதிகள், அந்த நதிகளுக்கு இடைப்பட்டதான அந்த பிரதேசம் இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிறது. அது பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கிறவர்கள், நாம் படித்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். 2 மார்க்குக்காக நம்ம அதை படிப்போம். மெசப்போத்தோமியா பிரதேசம், பொட்டாமோஸ் என்று சொன்னால் 6 ரிவர், மெசோ என்று சொன்னால் மிடில், இந்த மிடில் ஆஃப் த 2 ரிவர்ஸ். அப்படி அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேலே அவன் பிரயாணப்பட்டு போனான். அங்கேருந்து இங்கே பிரயாணப்பட்டு வந்தான் கானானுக்கு.
ஒரு 750 கிலோமீட்டர் அந்த இடத்துல. அந்த ரூட்டு பாருங்க, அந்த ரூட்லேருந்து கீழே அப்படியே போனால் இன்றைக்குள்ளதான ஈராக், இன்றைக்குள்ளதான பெர்சியா வளைகுடா, இந்த ஏரியா அதுதான் கேரவன் ரூட்டுன்னு சொல்கிறாங்க, ட்ரேடு ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே இன்றைக்குள்ளதான சவுதி அரேபியா அப்படியே பாதைக்கு வந்தால் அப்படியே எகிப்துக்கு அப்படியே போயிடலாம். பத்தான் அர்ராம்னு சொல்கிறாங்க, அந்த எகிப்துக்கு போயிடலாம். அந்த ஏரியா முழுவதும் பிஸி ஏரியா. நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அவன் போகும் இடம் தெரியாமல் புறப்பட்டு, அவனுக்கு போகும் இடம் தெரியாது, எங்கே போகிறோன்னு தான் தெரியாது. போக இடம் தெரியும், பிஸ்னஸ் ரூட்டு அதுதான். அப்படி வண்டி அதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி தான் போனாங்க. அந்த குடும்பத்தில் இருந்து தான் அந்த யாக்கோவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இப்போ யாக்கோபு பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். பார்த்துடுங்க, பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது பார்வோன் ஒரு கேள்வி கேட்குறான். ஐயா, உங்கள் வயசு என்ன? வயசு என்னன்னா சொல்ல வேண்டியதானே. இப்போ யாருக்கிட்டையும் வயசு கேட்டு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, ஆட்களை பார்த்தும் கண்டுபிடிக்கவும் முடியாது. வசதியாக சிலர் முக்காடு போட்டிருக்கிறாங்க, நமக்கு தெரியலை. நம்ம பார்க்கும்படியாக சிலர் முக்காடே போடாமல் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால நமக்கு தெரியுது இவங்க பிளாக் மேஜிக்கு போட்டிருக்கிறாங்க, இது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி. 89 வயசில் என்னுடைய கசினை கல்யாணம் பண்ணவர், என்னுடைய அக்கா, அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. அத்தா என்ன இருக்கிறார், 88 வயசில் இறந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னால். அப்போ நான் போனேன் நேற்று நாகர்கோவிலில். நான் போன உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் உள்ளே போகிற கிராமத்தில் உள்ளே போகிறதுக்கு போனேன். அதுக்கப்புறம் வாசலில் போய் நின்னேன். பார்த்த உடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். நான் அவருடைய மகனுக்கு இப்போ 35 வயசு. அவன் கல்யாணத்துக்கு நான் போனது அந்த வீட்டுக்கு. இப்போ தான் போகிறேன், துஷ்டி கேட்குறதுக்காக போகிறேன். அப்போ நீங்கள் யார்? நான் சாமுவேல் ராஜ். என்ன நீ ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்கிறிய? நான் என்னன்னு சொன்னால் முடியில் அரைத்து இருக்கிறது. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது, பிளாக் மேஜிக் அது இதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதனால் வாயில் உள்ளே இருக்குது பல்லு, பொய் பல்லு நிறைய கட்டியிருக்கிறோம், ஏன்னா சாப்பிடணும் பார்த்தீங்களா. அதனால் அது செய்யாமல் இருக்க முடியாது. பிறகு இது இந்த கிண்ணமும் கையுமாவே போக வேண்டியிருக்குமே. பாத்ரூம் எல்லாம் கரையாக ஒட்டுமே, நிறைய பாத்ரூம் பார்த்துருக்குறேன், கரையாக இருக்கும், அந்த டை போட்டது தான். அதனால் நான் அதை போடலை. அதனால் ஆட்கள் பார்த்த உடனே ஒரு வயசான ஐயா வாராரு அப்படின்னு இப்போ ஐயான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் அங்கிள்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னால் அண்ணன்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னால் ஏய் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐயான லெவலில் நம்ம காரில் இருந்து நிதானமாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரோம், ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரோம். அதனால் கொஞ்சம் கிராம்ப் கால் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் காலை தூக்கி வச்சு இறங்குறக்குள்ள 2 பேரும் அப்படி கையை நீட்டுறாங்க, ஏதாவது ஒரு தப்பு தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நம்ம வயசை அவங்க கெஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் அத்தாண்ட சொன்னேன், நீங்கள் ரொம்ப இளமையாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களை பார்த்தா உங்களுக்கு வயசாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். உட்காந்து பேசிக்கிட்டு அவருக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு நான் வந்தேன். பொதுவாக கேட்குற பழக்கம் இப்போ கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் வயசை கேட்கக்கூடாது. வயசை கேட்டால் இட்ஸ் அன் அஃபென்ஸ். அது நம்ம ஏதோ அவங்ககிட்ட தப்பாக கேட்குறோம். இப்போ உங்கள்கிட்ட வயசை கேட்குறேன்னு வைங்களேன், உங்கள் வயசு என்ன? பெண்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட சம்பளம் கேட்கக்கூடாது. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லி ஆண்கள்கிட்ட கேட்கக்கூடாதான், பெண்கள்கிட்ட உங்கள் வயசு என்னன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதனால நான் ஒரு 20 வயசு குறைச்சே கேட்பேன். உங்களை பார்த்தா ஒரு 23 மாதிரி இருக்குது, அப்படி குழஞ்சி அந்த ஐயோ நம்ம அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி நல்லாயிருக்கும். இப்போ அப்படி சொல்கிறது கிடையாது, அது ரொம்ப வேடிக்கையாக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 வயசை குறைச்சிக்கிடுவேன். உங்களை பார்த்தா இப்படி தெரியுது. இப்போ ஒரு 43 மதிக்கலாம், அவங்க 60 வயசு இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் நமக்கு வாயில் சக்கரை போடுற மாதிரி அவங்க வருவாங்க. இவ்வளவு என்ன வயசு குறைச்சி சொல்கிறேன், வயசு குறைஞ்சிருந்தா நல்லது, அதுதான் விஷயம். நீங்கள் இப்போ 25 வயசை கொண்டாடுறீங்க, இங்கே உங்கள் சபை ஆரம்பித்து 25 வயதை கொண்டாடுறீங்க, அதுக்கு பொருத்தமாக தான் இதை பேசுகிறேன். அப்போ அவன் சொல்கிறான், வயசு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே, எனக்கு 130 வயசு. அப்போ அவனுக்கு 130 வயசு, யாக்கோபுக்கு 130 வயசு, ஆபிரகாமுக்கு 175 வயசு.
ஈசாக்குக்கு 180 வயசு, சாராளுக்கு 127 வயசு. இப்படி அந்த வயசுகளை அதை வாசித்துட்டே வருவோம். வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவன் 180 வருஷம் இருந்தான், ஈசாக்கு 180 வருஷம் இருந்தான், ஆபிரகாம் 175 வருஷம் இருந்தான், யாக்கோபு 130 வருஷம். இந்த 130 வருஷத்தில் அவன் நினச்சான், திஸ் இஸ் அ எண்டு, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். அந்த 130ஓட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். பவுல் சொல்கிறான்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிஞ்சு போச்சுது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், சர்வாங்க தகன பலியாக நான் ஒப்பு கொடுக்கப்படுகிறேன். இப்போ எல்லாருமே அந்த பீதியில் தான் இருக்குது. கொஞ்சம் வர ஆரம்பித்த உடனே என்ன எத்தனை காலமோ, இப்போ இங்கேயும் மரணத்தை பற்றி நிறைய சொல்கிறார் பாஸ்டர். அறிக்கையாக சொல்லும்போது நம்ம விட்டு கடந்து போனவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவங்க அம்மாவையும் மாமியாரையும் சேர்த்து சொல்லும்போது அனிட்டா ரொம்ப பதறிட்டுது. எங்கள் அம்மா இன்னும் இருக்கிறாங்க, அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் ஒன்று சொன்னேன், அம்மா நீ பயப்படாத தாயி, உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் எடுத்து சொன்னார். அதனால் அந்த வயதுன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு, ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தித்திப்பான செய்தியை சொல்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வயசை சொல்லி முடிக்கிறதுக்காக வரல, வயசை சொல்லி வாழ்த்துவதற்காக வந்திருக்கேன். ஆமாம், அப்படி தான் சொல்கிறேன். நான் யாருக்காக ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு சுகத்தோடு உள்ள தீர்க்க ஆயுசை தாங்க அப்படின்னு தான் ஜெபம் பண்ணேன். சுகத்தோடு உள்ள தீர்க்க ஆயுசு போகிறது வரைக்கும், எங்கே போகிறது வரைக்கும், எங்கே போறீங்களோ அங்கே போகிறது வரைக்கும், கேட்டீங்களா, அங்கே போகிறது வரைக்கும் சுகத்தோடு இருக்கணும். இந்த உலகத்தில் படுத்து 4 பேர்கிட்ட வசை வாங்கி ரொம்ப ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. ஒன்றுன்னா சாகும், கால் சாகும். என்ன கால் சாகிறதுனா இப்போ இழுத்து நடக்கிறாங்க, நிறைய பேர் இழுத்து நடக்கிறாங்க. இப்போ கை தூக்க சொன்னால் ஒரு 10 தூக்கும், என்ன காலை தூக்கி வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி. நாக்கு சாகும், நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். சாப்பிட்டா மண்ணை சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அப்போது டேஸ்ட்டு போயிட்டு. கண்ணாடி அது செத்து போச்சு. செத்ததுனால தான் அதை உரித்து எடுத்துட்டு கட்ராக்ட் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போது எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் இப்போ எனக்கு 71 வயசு. ஏன்னா என் மனைவி பிள்ளைகள் இல்லாத போது நான் தைரியமாக இதை சொல்லிடுவேன். அவங்க வந்தாங்கன்னா தொலைச்சி விட்டாங்க, அங்கேருந்து பார்ப்பாங்க, என்ன இங்கே போட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, புரியுங்களா, அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேட்ராக்ட் பண்ண பிறகு கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு கண்ணாடி இல்லாமல் வாசல், ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கண்ணாடி வச்சு தப்பாக வாசிடப்படாது இல்லையா. ஒரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறத விவசாயம் செய்யாதிருப்பாயன்னு வாசிடப்படாது இல்லையா. அதனால நான் ஒரு சப்போர்ட்டுக்கு கண்ணாடி வச்சுருக்கேன். அப்போ கண்ணு செத்து போச்சு. கண்ணு செத்துதை அதை காருக்கெல்லாம் ஒரு டிங்கர்லாம் அடித்து ஒரு பெயிண்டெல்லாம் அடித்து பண்ணுறது மாதிரி கண்ணை வச்சுருக்குறோம். ஆனால் கரெக்டாக தூர பார்வை இருக்குது, கிட்ட பார்வை இருக்குது, எல்லா பார்வையும் சரியாக பார்க்குறோம். அதனால் சிலருக்கு இந்த காது போயிடும். ஒரு மைக்கு போயிடுச்சு, ஏன்னா இன்னொரு மைக்கில் மாத்திரம் கேட்பாங்க, இப்படியே கேட்பாங்க, ரைட்டு. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக அவங்ககிட்ட பக்கத்தில் போய் ஒவ்வொரு நான் கையையும் காட்டி தான் பேசுவேன். இப்படி காது கேட்காத ஆள்கிட்ட கையையும் காட்டி தான் பேசுவேன். ஆக யாக்கோபுக்கு 130 வயசு ஆகிப்போச்சு. 130 வயசில் அவன் கெதியாக தான் இருந்தான். பார்வோன்கிட்ட அவன் என்ன சொல்லணும், ஐயா எனக்கு 130 வயசு அப்படின்னு சொல்லணும், 130 வயசுன்னு சொல்லணும். அவன் 130 வயசுன்னு சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறான். இப்போ பாருங்கள், பார்வோன் யாக்கோபை நோக்கி உமது வயது என்ன, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கை. ஐம் அ பில்கிரிம். நான் இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கை எனக்கு கிடையாது. எபிரேயரில் சொல்லப்படுற அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள், வரப்போகிறதை நாடி தேடினார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு நிலையானது என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் விரும்பி இருந்தால் தாங்கள் விட்டு வந்த தேசத்தைக்கு திரும்பி போயிருக்க அவர்களுக்கு நேரம் கிடைத்திருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் அவங்க நாடோடிகளாக எந்த இடத்துலையும் நிலையா அவர்களை இல்லை. பவுல் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் we are citizens of heaven.
நம்ம மேலே உள்ளவங்க இங்கே கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு நம்ம போகிறோம். ஒரு வாடகை வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிற மாதிரி வாடகை வீட்டு பிரச்சனை எல்லாம் பாச சொன்னார் இல்லையா? வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிறது மாதிரி இது ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டில் கொஞ்சம் இருக்கிறோம், அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தாரார் ஆண்டவர், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தாராரு. டாக்டர்மார் அதை நாசம் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது நிலையான வீடு அல்ல. அவன் சொல்கிறான், பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் அப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்கிறான், நான் பரதேசியாய் சஞ்சரித்த யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. எங்கள் அப்பா 180 வருஷம் உயிரோடு இருந்தார். எங்கள் தாத்தா 175 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. எங்கள் பாட்டி சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. என் வயசு அதுக்கு வந்து சேரலையா? நான் 130 வருஷம் என் வாழ்க்கையில் சஞ்சலத்தை கடந்து வந்தேன். என் வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், சஞ்சலம் கொஞ்சமாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது, வருத்தமுள்ள நாட்களாக இருக்கிறது, நான் பரதேசியாக சஞ்சரிக்கிறேன். இப்படி வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து வந்ததான நாட்களை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதோடு முடிந்து விடுவது அல்ல. நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபைக்கு இந்த 25வது ஆண்டு விழாவில் இதோடு முடிந்து விடுவது அல்ல. அவங்க நடத்துகிறாங்க, அடுத்த ஆண்டு விழாவுக்கு நான் இருப்பனோ இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்று ஆயுசு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த யாக்கோபுக்கு வைத்திருந்ததான ஆயுசு நாட்களை பற்றி சொல்லும்போது 28வது வசனத்துக்கு வாருங்கள். 28வது வசனங்களை, அதுக்கு முந்தின வசனம் 27, 28 வாசிப்போம். இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தான். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து நிலங்களை வாங்கினான். மிகவும் பலுகி பெருகினார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147. கையை நல்ல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் நிலங்களை கையாட்சி செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. நிலங்களை வாங்குவீர்கள், வயல்களை வாங்குவீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள், கட்டடங்களை கட்டுவீர்கள். நீங்கள் உயர்ந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 17 வருஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் 17 வருஷம்னா சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லலை. இன்னும் 17 வருஷம். இப்போ எனக்கு இன்னும் 17 வருஷம்னு சொன்னால் 87, 88 ஆகிப்போம். சொல்கிறேன். அதான் இன்னும் 17 வருஷம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய இன்னும் சனி டேஸ், இன்னும் பிரகாசமான சூரிய பிரகாசமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும், வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அவன் சொல்கிறான், கொஞ்சம் சஞ்சலம் உள்ளதுமாக இருக்கிறது. முதலாவது அண்ணன் தம்பி பிரச்சனை. அவனுக்கு வந்த பிரச்சனை சொல்கிறேன். அண்ணன் சிப்லிங்ஸ், அவனுக்கு வந்த பிரச்சனை ஏசா. அவன் ரோமம் உள்ளவன். இவன் ஸ்மூத் ஸ்கின்டு பர்சன். இவன் ரொம்ப சாஃப்டாக அப்படியே குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அவன் வனசஞ்சாரியாக இருந்தான், வேட்டையில் வல்லவனாக இருந்தான். அவன் அப்படி இருந்தால் 2 பேரும் ஒன்று போல. அங்கே வயிற்றுக்குள்ளேயே சண்டை, அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ளேயே சண்டை. யார் முன்னால் போகிறது? அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். யார் முன்னால்? யாக்கோபு he wanted to come first. ஏன்னா அப்போ தான் சேஷ்ட புத்திரபாகம் கிடைக்கும். அந்த சின்ன பிள்ளையிலேயே அவனுக்கு இருந்திருக்கு பாருங்க, சூதுவாது. ரொம்ப மோசமான பையன். அப்போ சூதுவாது அப்படின்னு சொல்லி கடைசியில் இவன் தான் முன்னால் வரணும், ஏசா தான் முன்னால் வரணும். 2 பிள்ளைகள் கற்பத்திலே ஒன்று கொண்டு முட்டி கொண்டன, மோதிக்கொண்டன. கடைசியில் ஏசா வந்தான். அவனுடைய குதிகால்களை பிடித்து கொண்டு ஹீல் கிராபர், அதாவது அவன் குதிங்கால்களை பிடிச்சுக்கிட்டே வந்தான். அதுதான் அவனுக்கு பேரு. அப்படி வந்தான். அது அவனுக்கு தான் சஞ்சலம், ஏசாவுக்கு தான் சஞ்சலம், இவனுக்கு சஞ்சலம் இல்லை. கடைசியில் அவங்க அம்மா அவனை பத்திரமா வளர்த்தாங்க. பத்திரமா வளர்த்த போது அந்த சேஷ்ட புத்திரபாகம்னு சொல்லும்போது மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இளையாய் பிறந்தாலும் இளையவனாய் பிறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. இளையா பிறந்தாலும் இளையவனாக பிறக்கூடாது. இளையவனாக பிறந்தானா அது செம்பு எடு, அது தண்ணியை எடு, அந்த
லைட்டை ஆஃப் பண்ணு எழும்பிக்கிட மாட்டாங்க, கையை தூக்கிக்கிட மாட்டாங்க. ஏன்னா அது மாம்பழத்தை எப்படி வைங்க, இவங்க முன்னாலே போய் அந்த மாம்பழத்தை எடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஏன்னா அது எடுத்துக்கிடும்ல அப்படி சொல்லுவாங்க. இளையா பிறந்தாலும் இளையவனா பிறக்காத அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. இவன் மூத்தவன் பிறந்தான்னா அவனுக்கு சொத்துல 2 பங்கு, மற்றவங்களுக்கெல்லாம் 1 பங்கு, இவனுக்கு 2 பங்கு. இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் பார்த்தீங்களா, திரும்பி வருகிறதான சமயத்தில் அந்த மூத்த குமாரன் கோபமாக இருந்ததுக்கு காரணம்னு தெரியுமா? அவன் பங்கை விற்று கொண்டு போய் விட்டான். திரும்ப இப்போ வர்றான், இவனுக்கு 2 பங்கு இருக்குது, இனி அதுலேயும் 1 பங்கு கொடுக்கணுமே. அவன் போனால் அப்படி போக வேண்டியதானே. அவன் வீட்டுக்குள்ளே வர மனதில்லாத இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொத்தில் 2 பங்கு. பிறகு ரிலிஜியஸ் ரைட்ஸ், அந்த வீட்டில் ஒரு ஜோம் பண்ணணுமா, ஒரு பலி செலுத்தணுமா, அது மூத்த குமாரனுக்கு உள்ளதான காரியம். ஒரு நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறதான ரைட்ஸ், இதெல்லாம் மூத்த பிள்ளைக்கு இவனுக்கு கிடைக்கல. அதனால் அவன் ஒரு நாள் பசியோடு வாரான். அவங்க அப்பாவுக்கு வேட்டைக்கு போயிட்டு இவன் அல்வா கண்டிக்கிட்டு இருக்கிறான். திருநெல்வேலிக்காரன், புரியுதுங்களா? க்ளீனாக அல்வா கண்டிக்கிட்டே இருக்கிறான். அல்வா கண்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், அந்த சிவப்பான கூலிலே கொஞ்சம் எனக்கு கொடுன்னு சொல்லி, இல்லை உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடு. அதுலேயும் அவன் காம்ப்ளிகேஷனை உண்டாக்கி சஞ்சலம் கூடி போச்சு. சஞ்சலம் அன்னைக்கு ஆரம்பிச்சது, அண்ணன் தம்பி பிரச்சனையில் ஆரம்பிச்சது. அக்கா தங்கச்சி பிரச்சனையில் சஞ்சலம் உண்டாகும். ஆமாம், அவளுக்கு அவ்வளோ கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. நேற்று ஒரு 80 வயசு அண்ணி நாகர்கோயிலில் அவங்க புருஷன் இறந்து போனாங்க. அவங்க அதை துஷ்டி கேட்குறதுக்கு நானும் என் மனைவியும் போனோம். அவங்க சொல்லும்போது எனக்கெல்லாம் சரியாக டவுரி தர முடியலை, தங்கச்சிமாருக்கெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. அட பாவி, 80 வயசில் அவர் போயிட்டாரு, உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னா அதை தான் சொன்னேன். நான் ஒரு பாஸ்டர்ன முறையில், எங்கள் அண்ணின்னு சொன்னாலும் பாஸ்டர்ன முறையில் நான் அப்படி உங்களுக்கு இப்போ என்ன குறை இல்லை, எங்களுக்கு அந்த சமயம் அவ்வளோ நல்லா தர முடியல. அக்கா தங்கச்சிக்குள்ளே இப்படி பிரச்சனை வரும், அவளுக்கு இவ்வளோ கூடுதல் கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளோ குறைச்சி. எப்போ அந்த காலத்தில் நம்ம வசதி குறைவாக இருந்தோம், இந்த காலத்தில் கொஞ்சம் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருந்தோம். அப்புறம் அண்ணனை அப்படி படிக்க வச்சுங்க, என்னை மாத்திரம் டிப்ளமா படிக்க வச்சுங்க. இப்படியே இந்த சண்டை பெரிய பிரச்சனையை வரும். காலமெல்லாம் உன் வாழ்க்கையில் சஞ்சலம் மாற, காலமெல்லாம் சஞ்சலம் மாறல. அவள் வீட்டுக்கு வந்து அவளுக்கு 1 பை 2 பை தூக்கி கொடுத்தீங்க, எனக்கு மாத்திரம் 1 பை தூக்கி கொடுக்கல. அவளுக்கு 38 மாம்பழம் கொடுத்து விட்டீங்க, எனக்கு 26 மாம்பழம் தானே கொடுத்து விட்டீங்க. ஐயோ ஐயோ, அவன் வயசை கேட்குறான். அவன் வயசு என்னன்னு கேட்டா 130 சொல்லி விட வேண்டியது தானே. இல்லை, வருத்தமும் சஞ்சலமும், டிஃபிகல்ட் டேஸ். உங்கள் அண்ணன் தம்பி சொத்தை எடுத்துக்கிட்டானா, கவலைப்படாத மகனை, கர்த்தர் உனக்கு தருவார். அக்கா தங்கச்சி பிடுங்கிட்டு போயிட்டாளா, சிலது ரொம்ப காரியமாக இருந்து அப்பா அம்மாட்ட பிடுங்கிட்டு போயிடும். காரியமாக இருந்து அப்பாட்ட பிடுங்க வேண்டியது அப்பாட்ட பிடுங்கும், அம்மாட்ட பிடுங்க வேண்டியதை அம்மாட்ட பிடுங்கும், இப்படி பிடுங்கிட்டு போயிடும். அதனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களுக்காக ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, இதோடு முடியவில்லை. நல்ல கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதோடு உங்கள் வாழ்வு முடியலைங்க, இதோட உங்கள் வாழ்வு முடியலைங்க. இன்னும் ஒரு வாழ்வு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு 17 வருஷம் அவன் அந்த உலகத்தில் இருந்தாங்க, இன்னொரு 17 வருஷம் அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. அவன் கானானியருடைய தேசத்தில் இருந்திருந்தா, அந்த ஊரில் இருந்திருந்தா, அந்த கானானிய கல்ச்சரோடு கலந்து போயிருக்கோம். அதனால கோஷேன் என்கிற நாடு திரும்ப அந்த தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு ஏற்ற ஒரு நாடு. பக்கத்தில் பாரசீனத்துக்கு வருவதற்கு பக்கத்தில் வசதியா, யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அவன் தங்கி ஒதுங்கி இருப்பதற்கு, யெகோவா தேவனை பின்பற்றுவதற்கு, கர்த்தரை பின்பற்றுவதற்கு, கலாச்சாரத்துடைய இந்த சந்ததி மூழ்கி போகாதவாறு கர்த்தர் அவனை பிரித்து எடுத்து இங்கே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோமதிபுரம் சபைக்கு, கோமதிபுரம் பகுதிக்கு, இந்த மதுரைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a definite purpose that God has situated in that location. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் இங்கே வாழ்க்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த குடும்பத்தில் இங்கே பெண் எடுப்பதற்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இப்போ 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. இப்போ போய் ஒன்று போய் கல்யாணம் பண்ணல, அப்புறம் யாரு கிடைப்பா உமக்கு? பொண்ணாவது கொடுத்தாங்களப்பா,
அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அப்படித்தான் அதை சொல்லணும். கர்த்தர் எனக்கு செய்ததெல்லாம் நேர்த்தியாய் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே குதிங்கால பிடிச்சிக்கிட்டு வந்தேன், எங்கள் அண்ணனுடைய ஹீல் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். ஆனாலும் அந்த சஞ்சலங்களை அவன் மறக்கலை. அது காலமெல்லாம் ஒரு 20 வருஷம் அங்கே இருந்தால் கொன்று விடுவேன். எங்கள் அப்பா அம்மா காலம் முடியட்டும், இவனை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே அவன் கங்கணம் பண்ணான். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களை காலி பண்ணுறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டி இருக்கிறாங்க. நாம் காலி பண்ணுறதுக்கு நான் 1982 வருஷத்தில் பைபிள் காலேஜில் நான் டீச்சராக வந்தேன். 82 வருஷத்தில் அங்கங்கே பாஸ்டராக இருந்துட்டு 82 வருஷத்தில் வந்தேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 43 வருஷம், 44 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை பேரோ எத்தனை கலரையோ கட்டுறதுக்கு எனக்கு ரெடியாக இருந்தாங்க. எத்தனை பேரோ இருந்தாங்க. அவர்கிட்ட இருதயராஜ்கிட்ட கேட்டால் தெரியும், அவர் ரகசியமாக சொல்லுவார், நான் சொல்லிட்டு போகிறேன். அது எத்தனை ரெடியாக இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரும் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஒருத்தரும் என்ன ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற காலம் வரைக்கும் வைப்பார். அதனால் கலங்காத மகனை, அதனால் கலங்காத மகளை, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. நல்ல கையை கும்பிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, எனக்கு இன்னும் ஒரு வாழ்வு உண்டு. நான் பட்ட கஷ்டங்கள், எங்கள் அண்ணன் மூலமாக, எங்கள் அக்கா மூலமாக, தம்பி மூலமாக, தங்கச்சி மூலமாக நாம் பட்ட கஷ்டங்கள், அண்டை அயலார் மூலமாகப்பட்ட கஷ்டங்கள், வேலை பார்க்கிறவர்கள் மூலமாகப்பட்ட கஷ்டங்கள், அவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றோம். எனக்கு ஒரு வாழ்வு இதோடு முடித்து விட்டு நான் போக மாட்டேன். I will receive every blessing that my God has set for me. எனக்காக வச்சிருக்கிற எல்லாம் நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறது எல்லாம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இழந்து போவது போல ஒரு ஃபீலிங்லேயே வாழக்கூடாது. அவன் அந்த ஃபீலிங் தான் அந்த பார்வோனுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் சஞ்சலம் வருத்தம் உள்ளதான அந்த கொஞ்ச நாட்கள், அந்த வருத்தங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவன் அன்னை, அவனுடைய சத்துரு, அவன் கொன்று போடுவேன்னு சொல்கிறான். 20 வருஷம் கழித்து வரும்போது இவன் பெரிய செல்வச்சியமானா வரான், 2 பரிவாரங்களோடு அப்படி வர்றான். அவனும் 400 பேரோட வரான். அவங்க அண்ணன் எத்தனை பேர், அவனோட எத்தனை பேர் இருந்தாங்க? 400 பேர் இருந்தாங்க. அவங்க சாதாரணமான பரதேசிகள் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான பரதேசிகள் கிடையாது. கூடாரத்தில் குடியிருந்தாங்களே தவிர, அவங்க அந்த கூடாரத்தை பற்றி சொல்லும்போது they pitched a tent. ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவர்கள் கூடாரத்தை போட்டார்கள். pitched a tent. எப்போ வசதி வருமோ அதை பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அந்த கூடாரத்தை pitched a tent. அதாவது அது நிரந்தரமாக ஒரே ஒரு இடத்துல சுக்கத்துக்கு வந்தான், அங்கே கொட்டாரங்களை கட்டினான் என்று யாக்கோபு பற்றி ஏலி எலோஹே இஸ்ரேல்னு சொல்லி அதுக்கு பேர் விட்டான். ஒரு பலிபீடத்தையும் கட்டி அப்படி அந்த இடத்தை தவிர எந்த இடத்துலையுமே அவங்க பெர்மனண்டாக உட்கார்ந்து கையை நீட்டி கால் நீட்டி உட்காரன்னு யோசிக்கவே இல்லை. கர்த்தர் எங்களை நடத்துகிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்க்குற வேலை பரதேசியாக பார்க்குறேன், நான் குடியிருக்கிற வீட்டில் பரதேசியாக குடியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு காலம் உள்ள வரைக்கும் கர்த்தர் ஆயுஷ் நாட்களை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிறகு மாமனார் வீட்டுக்கு போனோம். மாமனை நாராக உரித்த மருமகனை, அதான் மாமனார் நார் போட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நாத்தனார். வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் வெளியே போய் நாத்திக்கிட்டே இருக்கா பார்த்தீங்களா? அவளுக்கு பேர் என்னதான்? நாத்தனார். மாமனை இவன் நாராக உரிக்கிறானே, ஸ்கூட்டர் வாங்கி தரோம், பைக்கு வாங்கி தரோம், எலக்ட்ரிக் கார் வாங்கி தரோம், எது மாமனார். அதில் குறுக்க வந்து மாமியார் கேள்வி கேட்கும்போது, மாமி நீங்கள் யார்? சில மருமகனுக்கு அந்த தைரியம் கிடையாது, அப்படியே பெட்டி பாம்பா அடங்கி போவான். நான் எங்கள் மாமியார்லாம் கேள்வி கேட்டிருக்கேன். சும்மா இருங்க மாமி, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மாமனார், நாத்தனார், பிறகு குழந்தையார் இல்லை. எனக்கெல்லாம் குழந்தையார் கிடையாது. குழந்தையார் உள்ள வீட்டில் நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்புறம் குழந்தனார்னு சொன்னால் கொழுந்தா பிரச்சனையை கொண்டு வருவோம். சின்ன பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வருவான். அதனால் இப்படி அந்த கொண்டாங் கொடுத்தான் வீடுன்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவோம். கொண்டாங் கொடுத்தான் அந்த வீடுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கொண்டாங் கொடுத்த வீட்டில் வந்த பிரச்சனைகளில் இவம்பட்ட பாடுக்கு அளவே கிடையாது. அந்த ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால், நான் ஸ்டோரிலாம் சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. எனக்கு கவர்ந்த பகுதி
இந்த 2 வாரமாக நான் இது தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப என்னை அப்படி கவர்ந்தது. என் வயதுக்கும் என் அனுபவத்துக்கும் 50 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். என் வயதுக்கும் அனுபவத்துக்கும் இந்த பகுதியை வாசிக்கும்போது பூரித்து போனேன். ஆண்டவரே, என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு 17 வருஷங்கள் யாக்கோவுக்கு வைத்திருந்தீரே. நல்ல கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஒரு 17 வருஷம் வைத்திருந்தீரே. இன்னும் ஒரு வாழ்வு, இன்னும் ஒரு ஆசீர்வாதம், இன்னும் ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லி, சாதாரணமா பெண்ணு டவுரி கொடுக்கணும், இவன் தான் கொடுக்கணும். நம்ம ஊரில் நல்ல வேலை, நமக்கு அவா கொடுக்குறா, எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எனக்கு கொடுக்கல. அந்த சமயமே வேண்டாம், நோ பரவாயில்ல. ஆனால் மற்றபடி கொடுத்தா தான். எங்கள் ஊர்லெலாம் நாகர்கோவிலெலாம் என்னென்னு சொன்னால், ஹலோ அப்படின்னு சொன்னால் கிலோ கொடுக்கணும். இவங்க ஹலோன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்யணும், கிலோ கொடுக்கணும். அப்படிதான். பிறகு இப்போ யாராவது ஃபாரினுக்கு வேலைக்கு போனால், சவுதிக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, அங்கே இருக்கிறவங்க நல்ல வேலையாக போகிறவங்கள தவிர மற்றபடி போகிறவங்களாம் ஓப்பன் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஃபேமிலி இங்கே விட்டுட்டு போயிடுறாங்களா, ஓப்பன் ஜெயிலில். ஐயோ, அந்த ஊரில் மிடில் ஈஸ்ட் முழுவதும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இவங்க இங்கே இருக்கிறாங்க பாருங்கள். அவர் வாங்கிட்டு வர கூலிங் கிளாஸ், அவரும் கொஞ்சம் பந்தா காட்டிட்டு தான் வருவார். வரும்போது ஒரு நல்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு வருவார். வந்த உடனே இவங்க இங்கேருந்து ஹலோன்னு சொல்ல அவர் கிலோ அனுப்பணும். ஐயோ, அத்தை பட்டினி, அவங்க பட்டினி கிடந்து, பசி கிடந்து, தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கிடந்து, துபாயிலெல்லாம் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால், ஃபேமிலி இல்லாமல் நல்ல வேலை இல்லாமல் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெட் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. படுக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு இடம், சூட்கேஸ் வைக்கிறதுக்குள்ள ஒரு இடமெல்லாம் கிடையாது. அப்படித்தான் வாழுது. அதனால் நான் இவன் என்ன பண்ணான்னு சொன்னால், டவுரி வாங்கக்கூடாது, இவன் டவுரி கொடுக்கணும். ஈசாக்குக்குமே அப்படி தானே கொடுத்து விட்டாங்க. எலியேசர் மூலமாக கொடுத்து விடும்போது அவன் கொடுக்கத்தானே செய்தான். அப்படி ஒரு வாழ்வு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு இடம் சொல்கிறேன், நாகாலாந்து, நார்த் ஈஸ்ட் இந்தியா, அஸ்ஸாம், அங்கே போங்க. அங்கே மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு கொடுக்கணும், அங்கே போய் வாழலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொடுத்து தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் 2 வருஷம் வேலை செய்தால் போதும், பொண்ணை கட்டலாம். அதுதான் அந்த ஊர் பழக்கம். இவன் அவளை பார்த்தான். கண்ணே மணியே, கட்டி கரும்பே, கடலடிக்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மோதலும் பழமே, மல்லிகை செண்டே, ரேச்சலன்னும் எரிச்சலே அப்படின்னு சொல்லி உருகிட்டான். உடனே அவன் கான்ட்ராக்ட் பேசிட்டான், வாலண்டரி கான்ட்ராக்ட். நான் உமது இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக 2 வருஷம் கான்ட்ராக்ட் எழுதுறதுக்கு 7 வருஷம் முட்டாப்பேன் எழுதிவிட்டான். அப்போ அவள் மேல் வைத்திருந்த பிரியத்தினாலே அந்த நாட்கள் கொஞ்ச நாட்களாகி தெரிந்தது. 2 பேரும் அடிமைக்கு போவாங்க, 2 பேரும் புளிய மரத்தில் இலையை பறித்து போடுவாங்க, 2 பேரும் கொடுக்கா புளியை உலுப்பி போடுவாங்க. ஆடு சாப்பிடும், நீர் மந்தையை எங்கேயே மேய்த்து மத்தியானத்தில் அதை எங்கேயே மடக்குகிறீன்னு சொல்லி உன்னத பாட்டில் கேட்குறல்ல, அப்படி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, தண்ணியை குடிப்பாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. 7 வருஷம் ரொமான்ஸ்னு சொன்னால் ஐயோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் என்ன ட்விஸ்ட்டு அங்கே கடைசியில் இருந்தது. அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்விஸ்ட்டு அவங்க மாமனார் வச்சான். இந்த ஊரில் என்னன்னு சொன்னால், ராத்திரி கல்யாணம் நம்பர் 1. 2வது, மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இவங்க 7 வருஷம் சேர்ந்து இருந்திருந்தாலும் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆண்கள் தனியாக இருப்பாங்க, பெண்கள் தனியாக இருப்பாங்க. பிறகு அந்த ஆண்களுக்கெல்லாம் நல்ல மதுபானம் கொடுப்பாங்க, நல்லா குடிக்கலாம், திராட்சை ரசம். அப்போ அன்றைக்கு யாக்கோபுக்கு நல்லா கொடுத்துட்டான், செமையாக குடிச்சு இவன் மயங்கி போய் இருக்கிறான். இவன் டென்ட்டு தானே குறிஞ்சி தானே போகணும். டென்ட்டுக்குள்ளே போகிறான். அங்கே லேயாள் வர்றான், மூத்தவ வர்றான். ராகேலோ பார்வைக்கு அழகானவளும் ரூபவதியுமாக இருந்தார், லேயாள் குச்ச பார்வையுடையவளாக இருந்தான். இப்படி தான் இருந்தது அங்கே. அதனால் அவன் மதிமயங்கி அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். காலையில் பார்த்தா தான் அவன் கண்ணை பொடிய மூடுனா, கூச்ச பார்வை உள்ளவள். இவன் சொல்கிறான், மாமா எனக்கு என்ன செய்தி,
அப்போ அவன் அந்த ஊர் பழக்கத்தை சொல்கிறான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அடிச்சிட்டான், ஒரே அடி அடிச்சுட்டு. அதை முதலாவது சொல்ல வேண்டியதானே, உங்களுடைய இளைய குமாரத்திற்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்னோன்னு சொல்ல வேண்டியதானே. எப்பா மூத்தவளை கொடுத்தப்பறம் தான் நான் இளையவளை கொடுப்பேன், அது வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த வருத்தம் மாமனார் வீட்டிலே கொண்டான் கொடுத்தவன் வீட்டிலே வந்த வருத்தங்கள், அதில் பட்ட பாடுக்கு அதுதான் அவன் சஞ்சலன்னு சொல்கிறது. அதுதான் அவன் சஞ்சலன்னு சொல்கிறது. 20 வருஷம் 14 வருஷம் தன்னுடைய மனைவிமாருக்காக, 7 வருஷம் லேயாளுக்காக, 7 வருஷம் ராகேலுக்காக, 6 வருஷம் மந்தைக்காக எல்லாம் திரண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சஞ்சலம் என்னதான் இருந்தாலும், என்னதான் காரு வண்டி வசதி வேலை சாப்பாடு இதெல்லாம் இருந்தாலும் அவன் சஞ்சலத்தோடையே பரதேசியா இலைந்தான். பரதேசியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொண்டு போக வேண்டிய எகிப்து எல்லை மட்டும் உன்னை கொண்டு போவா. நீ நிலங்களை கையகப்படுத்துகிறதான கிருபைகளை கர்த்தர் தருவா. இந்த உலகத்தில் யூத ஜனங்கள் என்று சொல்லுகிறதான அந்த கோத்திரத்துக்கு நீ தகப்பன் ஆவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை ஆளுவதற்கென்று, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கென்று, இந்த உலகத்தில் வந்ததான இயேசு கிறிஸ்து என்கிறான மேசியா உன்னுடைய வழியிலே வருவதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழகா சொல்லியிருக்கு, என்ன அழகா சொல்லியிருக்கு. அதனால மாமனாரில் பட்ட கஷ்டம், அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். 10 முறை சம்பளத்தை மாற்றினாங்க. வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டதான் சஞ்சலமுள்ள நாட்கள். பிறகு ஒரு நேரத்தில் வரும்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன் தகப்பனாருடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இல்லை, ரொம்ப மோசமான முகமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்போது அவங்க தகப்பனாருடைய அந்த விக்கிரகங்களை எடுத்துக்கொள்ளுகிறான் ராகேல். அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், மோசைக்கு சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால், கடவுளை கையில் கொண்டு போகலன்னு சொன்னால் கடவுளுடைய பிரசன்னம் உன்னோட வராது. அது அந்த ஊர் நம்பிக்கை. இவன் நினைச்சா இந்த சாமியெல்லாம் விட்டுட்டு போனோம்னு சொன்னா நமக்கு சாமியுடைய பிரசன்னம் வராது. அதனால விக்கிரகங்களை திருடி கொண்டாள். அவன் அங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடி எடுத்து இந்த கஷ்டங்களெல்லாம் பட்டு அவன் அப்படியே போகிறான் பாருங்க. போய் அவன் சீகேமில் போனான். அந்த இடத்துல குடியிருந்தான். ஒரு மகள் மூலமாக ஒரு பிரச்சனை, அந்த சஞ்சலம் வருது. மகள் மூலமாக பிரச்சனை. பிள்ளைகள் இவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆம்பளை பிள்ளையும் நல்லா தான் இருக்குது, பொம்பளை பிள்ளையும் நல்லா தான் இருக்குது, செல்லம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கூப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. சின்ன பொடியின்னு பார்த்தா அப்படி தூக்கணும் போல இருக்குது, உடனே தூக்கணும் போல இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னா அவங்க நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க, அவங்க வித்தியாசமாக போவாங்க. பிறகு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு என் ஃப்ரெண்டை நான் போபாலில் போய் பார்த்தேன். போபாலில் போய் பார்த்து நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். எஸ்ஏபிசியில் படித்தோம். போபாலில் போய் படித்து அவர் அங்கே பெரிய பாஸ்டர், நாங்கள் பெரிய பாஸ்டர். நாங்கள் ஒரு கிராஜுவேஷன் நடத்துறதுக்காக போயிருந்தேன், குளோபல் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன். நாங்கள் போய் உட்காந்து அவன் என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறான். என்னுடைய நண்பன் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மெதுவாக கேட்குறான். 40 வருஷமாக நாங்கள் பார்க்கல. Can I know something about your family? அவன் என்னுடைய கதைகளை கேட்குறான். நான் அவங்ககிட்ட கேட்குறேன், Can I know something about your family? 2 பக்கத்துலேயும் ட்ராஜடி. எல்லா விதத்துலேயும் ட்ராஜடி இல்லாத குடும்பமே கிடையாது. நீங்கள் பட்ட பாடுகளும் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பட்ட வருத்தங்கள் எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நிலைநிறுத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி வீட்டிலே வந்து இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? கல்யாணம் பண்ணி பிரிந்து போய்விட்டவர்கள் எத்தனை பேர்? டிவோர்ஸ்ட் மேரேஜ் என்று சொல்லுகிறதான கல்யாணங்கள் எத்தனை? இவை எல்லாவற்றிலேயும் இதுவரைக்கும் இந்த 25 வருடங்களிலேயும் இந்த சபை மக்களாகிய உங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்னும் நடத்துவார். 2 கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி தலைக்கு மேலே கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இறங்குவா. இன்னும் ஒரு 17 வருஷம், இன்னும் ஒரு ஆச்சரியமான வருஷங்கள். ஹல்லேலூயா. வியாதிகளை கண்ட உனக்கு வியாதி இல்லாத 17 வருஷங்களை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகளிலே வாழ்ந்தவனுக்கு உனக்கு கர்த்தர்
உயிர் மீட்சியை தருவாராக. என்ன அழகா சொல்லி, என்ன அழகா சொல்லி இருக்குது. அந்த பொண்ணு போய் அந்த ஊரில் அவன் செல்வச்சிமான், அவன் ஒரு இளவரசன், அவன் இவளை விரும்பி விட்டான். பிறகு காதலில் கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதில் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவங்க விடலை. அவங்க அந்த ஊரில் தந்திரமாக போய் அந்த ஊருக்காரன் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. யாக்கோபு பட்ட வருத்தத்துக்கு, சஞ்சலத்துக்கு அளவே கிடையாது, அளவு கிடையாது. மகள் மூலமாக, மகன் மூலமாக நீ பட்ட வருத்தங்களை எல்லாம், உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இன்னும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு முறை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார் மகளே, கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். அவமானங்கள் எல்லாம் மாறும், உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறும். நீ தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் வடித்த கண்ணீர்கள் எல்லாம் மாறும். இன்னும் ஒரு பிரகாசமான, ஓ ஹல்லேலூயா, சூரிய உதயம் போல இருக்கிறதான, சூரிய உதயம் போல இருக்கிறதான 17 வருஷங்களை கர்த்தர் தருவார். இது ஒரு 25 வருஷம் யாக்கோபுடைய அந்த பிரயாணம், 25 வருஷம். அதைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு பேசுகிறேன், அதுதான் எடுத்து பேசுகிறேன். அதனால் அப்படிப்பட்டதான கஷ்டங்களை அவன் கண்டான். மாமனார் வீட்டில் பிரச்சனை, மாமியார் வீட்டில் பிரச்சனை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிறகு அவனுடைய பிள்ளைகள், அவன் இவனுடைய மனைவி ஒருத்தியே, அவனுடைய மகன் ஒருவன் தவறாக நடந்தான். இம்மாரல் லைஃப், ஒழுக்கக்கேடான அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இன்றைக்கு ஒழுக்கக்கேடாக நடக்கிறதான பிள்ளைகள் இருக்கிறார்களா? இந்த ஆண்டு விழாவில் சொல்லுகிறேன், கர்த்தரவை எல்லாம் மாற்றி நிம்மதியான ஒரு பிரதேசியாக, ஹல்லேலூயா, நிம்மதியான பிரதேசியாக, ஹல்லேலூயா, செல்வச்சேமானான பிரதேசியாக நீங்கள் வாழுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் கர்த்தர் கிருபை செய்வார். தன்னுடைய குமாரன் யோசேப்பை இழந்து விட்டான். அது அவனுடைய சஞ்சலத்துக்கு பெரிய சஞ்சலம். அவன் மிகவும் நேசித்து 7 வருஷம் 2 வருஷ கான்ட்ராக்டுக்கு பதிலாக 7 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணதான ராகேல் இடையிலே செத்து போனான். குழந்தை பேற்றிலே செத்து போனான். பிரசவத்தில் அவன் செத்து போனான். அவளை விட்டுட்டு தான் அவன் திரும்ப இங்கே வந்து சேர்ந்தான். எவ்வளவு கஷ்டங்கள் பற்றில அதெல்லாம் நினச்சி சொல்கிறான். என் ஆயுசு நாட்கள் 130 வருஷம். என் பிதாக்களுடைய நாட்களுக்கு அவள் இன்னும் வந்து சேரவில்லை. அதனால் இன்னும் ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு கஷ்டங்கள் பட்டதான யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் நினைவிடங்களை, மெமோரியல்ஸ் ஏற்படுத்தினான். இந்த காலங்களெல்லாம் பரதேசியாய் சஞ்சரிக்கிற காலங்களில் அவனுடைய பெத்தேலின் அனுபவம், அதை யோசித்து பாருங்க. சூரியன் அஸ்தமிச்சு போச்சு, சூரியன் அஸ்தமிச்சு போச்சு. இனி எங்கே போகணும்னு தெரியாது. காலையில் தூங்கி விழிப்போமா என்றக்கான நிச்சயம் கிடையாது. அந்த சூரிய அஸ்தமித்த சமயத்தில் அவன் படுத்து கொண்டான். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வானத்துக்கு பூமிக்கு நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டது. தேவதூர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மேலே இருந்து யாக்கோபோடை பேசினார். தேவதூர்கள் ஏறுவதற்கு இறங்குவதற்கு ஏணி தேவையில்லை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றா, யாக்கோபே நீ இன்னும் கொஞ்சம் ஏறி வரணும் மகனே. அதை தாண்டவர் சொன்னா, இன்னும் கொஞ்சம். நம்ம பாடுறவரை இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. இந்த பாட்டு, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட. இப்படி இந்த சமயத்தில் யாக்கோபு போல படுத்து கிடக்கிறான். சூரியன் அஸ்தமிச்சு போச்சு. சூரியன் அஸ்தமித்த மகனே, வெளிச்சம் இல்லாத மகளே, எதிர்கால கேரண்டி இல்லாத மகனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்னொரு 17 வருஷம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கல்லை எழும்பனா, அந்த கல்லை எடுத்தான். அவனுக்கு தெரிஞ்ச பூஜை அவ்வளவுதான், அவனுக்கு தெரிஞ்ச ஆராதனை அவ்வளவுதான். அதுக்கு என்ன வார்த்தான்? பெத்தேல் என்று பெயரிட்டான். லூசை அவன் பெத்தேலாக மாற்றினான். கர்த்தருடைய வீடு என்று சொன்னான். கர்த்தருக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று அவன் தீர்மானம் பண்ணினான். இந்த 25வது ஆண்டில் இதுவரைக்கும் கர்த்தருக்கு என்று தசம பாகம் கொடுக்காதவர்கள் தசம பாகம் கொடுப்பதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று 100க்கு 100 ஒப்பு கொடுக்காதவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நான் 100க்கு 100 ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கணும், நான் எனக்கு உண்ண ஆகாரம் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக திறந்ததே கண்டதில்லை. உன் சந்ததி முழுவதும் ஆகாரத்தினாலே உன் காலம் முழுவதும் திருப்தியாவார்கள். 2 கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆகாரத்தினாலே திருப்தியாகிற கிருபைகளை கர்த்தர் தருவா. குறையில்லாத வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவா. என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்ப வரணும், எங்கே போய் சேரணுமோ மகளே, அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறாய். அந்த தேவனை நம்பி இருக்கிறாய். உன்னோட எப்போது பக்கத்திலே இருந்து உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நீ நடக்கிறாய். எனவே அந்த ஆண்டவர் நீ உன் தகப்பனுடைய வீட்டுக்கு நீ சென்று அடைய வேண்டிய டெஸ்டினியை அடைவதற்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அந்த சபைக்கு அந்த உதவியை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. யாக்கோபு அங்கே போனால் 20 வருஷம் அங்கே இருந்தான். திரும்ப வரும்போது ஒரு இடத்துல வந்தபோது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மகனாயீம் என்கிறதான காட்ஸ் ஆர்மி, தேவனுடைய சேனை அவனை சந்தித்தது. நீ எங்கே போனாலும் உன்னோட இருக்கிற சேனை மாத்திரமல்ல, கர்த்தருடைய சேனை உன்னோடு கூட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தனித்து இந்த மதுரையிலே இருக்கிறதான பிள்ளையே, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளையே, உன்னோடு கூட உன்னை சந்திக்க, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய சேனை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லாபான் துரத்திக்கிட்டே வர்றான். உன் வாழ்க்கையில் உங்களுக்கு போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் வருகிறதான சமயத்தில் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்தபோது லாபானும் யாக்கோபும் ஒருவரை சந்திக்கிறார்கள், கற்குவியலை குவிக்கிறார்கள். அந்த இடத்துக்கு அவர்கள் பேரிடுகிறார்கள். என்ன பேரிட்டார்கள் அங்கே? ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்தபோது அவர்கள் மிஸ்பா என்று அந்த இடத்துக்கு பேரிடுகிறார்கள். பாதுகாப்பின் கோபுரம். நீ இந்த இடத்தை தாண்டி இங்கே என்ன ஏன்ட்ட வரக்கூடாது, என்னை தாண்டி நானும் உன்னிட்ட வரமாட்டேன், தீங்கு செய்ய மாட்டேன். ஒரு பாதுகாப்பின் கோபுரம் வரக்கூடியதானே 25 ஆண்டுகளுக்கு பிறகு, இனி 25, 35, 50 நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தாலும் ஒரு பாதுகாப்பின் கோபுரமாக கல்வாரியிலே அன்றைக்கு நமக்காக உயர்த்தினதான் அந்த கோபுரம் உங்களுக்காக உயர்த்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு யாக்கோபு இன்னும் அவன் மனம் திரும்பி சுவாபங்களில் மாறுவதற்காக யாபோக்கு என்கிறதான நதிக்கரையிலே வந்ததான சமயத்தில் ஹல்லேலூயா, யாக்கோபு எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணி என் பிந்தி தனித்திருந்தான். முழு இரவும் ஜோம் பண்ணா, ராத்திரி முழுவதும் ஜோம் பண்ணா. அப்பொழுது விடியற் காலமான போது ஆண்டவர் என்னை போக விடு, பொழுது விடுகிறதுன்னு சொன்னபோது யாக்கோபு, நான் போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் வழியே போக விட மாட்டேன். இந்த 25வது ஆண்டு விழாவில் நீங்கள் சொல்லுங்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியை நான் போக விட மாட்டேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியை நான் போக விட மாட்டேன். அப்பொழுது கர்த்தர் அவன் தொடையை சந்தை தொட்டார், அவனுடைய பெயரை மாற்றினார். எனவே அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று சொன்னா தேவனுடைய முகம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. The face of God. தேவனை பார்க்கிற கிருபைகளை வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. மனச்சஞ்சலமுள்ள நீங்கள், நெருக்கப்பட்ட நீங்கள், இந்த ஆண்டு விழாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாக்கோபு சொன்னது போல என் பிதாக்களுடைய நாட்களுக்கு வரவில்லை என்று அவன் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அவனை அதுக்கு பிறகு ஒரு 17 வருஷம் கொண்டு போன தேவன் இதற்கு பிறகு எத்தனை வருஷம் கொண்டு போக முடியுமோ அத்தனை வருஷமும் தேவனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் போகக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த 4 நினைவிடங்களை கட்டினதான யாக்கோபு 2 பலிபீடங்களை கட்டினான். அங்கே வருகிறதான சமயத்தில் ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று ஒரு பலிபீடத்தை அருமையாக கட்டுகிறான். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு பலிபீடத்தை கட்டினான். பெத்தேலுக்கு வந்து ஏல் பெத்தேல் என்கிறதான காட், ஹவுஸ் ஆஃப் காட், காட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்கள்லேயும் நினைவிடங்களை கட்டுகிறதும்
பலிபீடங்களை கட்டுகிற நாட்களுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் யோசேப்புக்கு பிறந்த 2 குமாரரை அவன் பார்த்தான், மனாசே எப்ராவியை பார்த்தான். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர்களை புத்திர சுவீகாரமாக எடுத்துக்கொண்டான். He adopted those children என்று பார்க்கிறோம். அங்கே எகிப்திலே அவன் நிலங்களை கையாட்சி செய்தான் என்பதாக பார்க்கிறோம். ஒரு குறைவு இல்லாமல் இனி செழிப்புள்ள நாட்களை கர்த்தர் கர்த்தருக்கு சோதரம். உங்கள் வியாதியின் மத்தியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை தருவார். ஹல்லேலூயா. சாவை பற்றி யோசிக்காதுங்க. இப்போ சாக மாட்டீங்க. கர்த்தர் பக்கத்தில் சொல்லுங்கள், இப்போ சாக மாட்டேன் சொல்லுங்கள். தெளிவாக சொல்லுங்க. முகத்தை பார்த்தாலே ரொம்ப சோர்வாக தெரியுது. ஆமாம், இப்போ சாப்பாடு தருவாங்க பார்த்தீங்களா, இந்த சாப்பாட்டு பலத்தில் போங்க. ஆசீர்வாதமான சாப்பாடு. ஆமாம், அசனம் போடுறோம் சபையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. பெத்தேலி அனுபவங்கள் உங்களுக்கு வருவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஸ்பாவின் அனுபவங்கள் உங்களுக்கு வருவதாக. மக்னாயிமின் அனுபவங்கள் உங்களுக்கு வருவதாக. பெனியேலின் அனுபவங்கள் உங்களுக்கு வருவதாக. எலோஹே இஸ்ரேல் என்று சொல்லுகிறதான அந்த பலிபீடத்தின் அனுபவங்கள், ஏல் பெத்தேல் என்று சொல்லுகிறதான அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வருவதாக. காலமல்ல உங்கள் சஞ்சலமுள்ள வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எளிமை நின்று ஒரு ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழும்பி நில்லுங்கள், ஜெபம் பண்ண ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.